வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழர்களின் தொன்மை குறித்து பல்வேறு வரலாற்று நூல்கள் இருந்தாலும் அவைகளுக்கு ஆதாரமாக இலக்கியங்களை தவிர வேறு எதையும் மேற்கோள் காட்டவில்லை. வரலாறு எழுதியவர்கள் கூட வடக்கிலிருந்து எழுதினார்களே தவிர தெற்கிலிருந்து வரலாற்றை எழுதவில்லை. நமது சங்க இலக்கியங்கள் பல்வேறு தரவுகளை அளித்த போதிலும் அவற்றை ஆவணமாக பதிவு செய்திட யாரும் முயற்சி செய்திடவில்லை. அதன் பின்னர் ஆதிச்சநல்லூர், கொற்கை, அதே போன்று கீழடி போன்ற பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் பல்வேறு ஆதாரங்கள் காணப்பெற்றன. சிந்து சமவெளி நாகரிகம் ஜான் மார்ஷல் 1920களில் 30களில் கண்டுபிடித்த பிறகு அது திராவிட நாகரிகம்தான் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். ஏனென்று கேட்டால் இந்தியாவில் ஆரியர்கள் ஒருவருக்கு முன்பாகவே இருந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அதற்கான பல்வேறு ஆதாரங்களை வரலாற்று அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஜான் மார்ஷலுடைய பணி மிக மெச்சத்தகுந்ததாகும். இப்பொழுது சமீபத்தில் எகிப்து பிரமிடுகளில் கூட தமிழ் எழுத்து காணப்படுகிறது என்ற ஒரு இனிப்பான செய்தியை அளித்திருக்கிறார்கள். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது நிறைய இன்பகரமான செய்திகள் எல்லாம் வந்தன. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கீழடி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் தரவுகளை, அதன் முடிவுகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டார். அதில் கிடைக்கப்பட்ட அந்த பொருள்களெல்லாம் மண்பானை ஓடுகள் மற்றும் மணிகள், அணிமணிகள், இவைகளெல்லாம் கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை என அறிஞர்கள் தெரிவித்த பொழுது அதனை ஏற்க மறுத்த மத்திய அரசு, அதை ஏற்றுவிட்டால் ஆரிய நாகரிகம் பின்னால் வந்த நாகரிகம் என்பது தெரிந்துவிடும் என்ற காரணத்தால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த வரலாற்று அந்த தொல்லியல் அறிஞர்களிடம் அந்த முடிவை மாற்றி எழுதி கொடுங்கள், கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை எழுதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தால் இன்னும் இந்த முடிவை வெளியிடப் போவதில்லை என்ற முடிவில் இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கீழடி ஆய்வு அந்த முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று பல்வேறு கடிதங்களை எழுதினார்கள். ஆனால் தற்போது ஒன்றிய அரசு கீழடி உட்பட 9 இடங்களில் 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலவந்தநல்லூர், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சனூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் மாங்காடு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஆகிய 8 இடங்களிலே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த இடத்துக்களெல்லாம் அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில், அதன் பின்னர் அனுப்பப்பட்ட பல்வேறு நினைவூட்டுகளின் அடிப்படையிலும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தமிழகத்தினுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரின் தொடர் அழுத்தத்தாலும் அவர்களுடைய கடிதங்களாலும் இந்த கீழடி உள்ளிட்ட 8 இடங்களிலே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கான மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. பல மாதங்கள் இது தாமதமாக கிடைத்திருந்தால் கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு கீழடி அகழ்வாராய்வு
முடிவுகளை இன்னும் வெளியிடாமல் வைத்திருக்கிறது. எல்லோருக்கும் மிக தெளிவாக தெரியும், தமிழர் நாகரிகம் பழமையான நாகரிகம். தமிழ்மொழி உலகின் மூத்த முதல் மொழி. இதற்கு தனியான இனப்பெருமை அல்லது மொழிப்பெருமையை திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உண்மையான வரலாற்றினை எழுத வேண்டும் என்று ஒரு செய்தியை மாண்பு முதலமைச்சர் வெளியிட்டார்கள். அதே போல விருதுநகர் மாவட்டம் சரி, ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாராய்ச்சி இடத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய தொல்லியல் தன்மையை வெளிக்காட்டக்கூடிய கட்டிடங்களையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அமைத்திருக்கிறார்கள். கீழடி சென்றால் கூட அங்கு காட்சி படங்கள், எல்லோரும் தமிழர்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அதை ஆக்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தி தமிழர்களுடைய தொன்மை, தமிழ்மொழி, தமிழுடைய இனப்பெருமை இவற்றை வெளிக்கொணரும் விதமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தனது பணிகளை செவனே செய்திருக்கிறார். ஆனாலும் ஒன்றிய அரசு அது செய்ய வேண்டிய கடமையான கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை இன்னும் வெளியிடாமல் வைத்திருக்கிறது. அப்படி வெளியிட்டு விட்டால் சமஸ்கிருதம்தான் மூத்த மொழி என்ற சொல்லெல்லாம், ஆரியர்கள்தான் முதல் இனம் என்பதெல்லாம் ஒரு பொய்யான, ஒரு உண்மைத்தன்மையற்ற செய்திகளாக பரப்பி வந்ததெல்லாம் மறைந்துவிடும் என்ற அச்சத்தால் ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு இந்த முடிவுகளை வெளியிடாமல் இருக்கிறது. அந்த முடிவையும் விரைவில் பெற முயற்சி எடுப்போம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் பெற்றுத்தவர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழர் இனம், தமிழர் வாழ்வு, தமிழுடைய பண்பாடு இவையெல்லாம் உலகம் அறிந்த ஒன்று. அவற்றை ஆய்வறிக்கைகளுடன், வரலாற்று ஆதாரங்களுடன், தரவுகளுடன் அவற்றை கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாகத்தான் நிரூபித்திருக்கும் சூழலில் தமிழக முதல்வரின் இந்த முயற்சிக்கு, இந்த கீழடி உள்ளிட்ட 8 இடங்களை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்திய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். தமிழ் வெல்லும். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே.